டெல்லியில் பஞ்சாப் முதலமைச்சரை சந்தித்த பின் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 8 மாநிலங்களுடைய தீர்மானத்தை நிச்சயமாக ஒன்றிய அரசு செவிசாய்க்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஏனென்று சொன்னால் 1976ஆம் ஆண்டிலே அன்றைய பாரத பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் 25 ஆண்டு காலம், அதாவது தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடுவதை 543 நிறுத்தி வைத்தார்கள். அது அரசியல் சட்ட சாசன திருத்தம் 42 படி கொண்டு வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் 2001 அடுத்து 25 ஆண்டு காலத்துக்கு அதை நிறுத்தி வைத்தார். அதன் மூலமாக இன்றைக்கு மக்கள் தொகையை குறைத்ததற்காக, அதாவது கட்டுப்படுத்தியதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு 50 ஆண்டு காலத்துக்கு விலக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் கூடுதலாக இன்னொரு 25 அல்லது 30 ஆண்டுகளுக்கு தந்தால்தான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் அவருடைய குறைகளை எடுத்துச் சொல்ல முடியும் என்பதை நாங்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கின்றோம். அதற்காகத்தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தையே கூட்டியிருக்கிறார். சரி, அதாவது 8 மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை அழைத்திருக்கின்றோம். ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் அங்கே நாங்கள் முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் கலந்து கொள்ள இயலாது. எனவே அங்கே மரியாதைக்குரிய திரு பிஜு ஜனதா தளத்தைச் சேர்ந்த நவீன் பட்நாயக் அவர்கள் அங்கே அவர் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அதே போல் மற்ற மாநிலங்களிலே நம்முடைய பொறுத்த வரைக்கும் கேரளா, அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அழைத்திருக்கின்றோம். அவர் அல்லது அவர் சார்பில் யாராவது ஒருவர் பங்கேற்பார். கர்நாடக மாநிலத்தின் சார்பிலே அவர்களுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு டி கே சிவகுமார் அவர்கள் பலர் கலந்து கொள்வார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே அதை போல ஆந்திராவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றோம், அது தெலுங்கானாவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். எல்லா மாநிலங்களிலிருந்தும் எங்களுக்கு தகுந்த பதில்கள் கிடைத்திருக்கின்றன. பாதிப்புக்குள்ளானவர்கள் வருவார்கள். அதே போல மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சருக்கும் அழைப்பு, எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த 8 மாநிலங்கள், இந்த 8 பாதிப்புக்குள்ளான இந்த 8 மாநிலங்கள் சேர்ந்தவர்கள் எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள், பாரதிய ஜனதாவை தவிர மற்ற எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் நிச்சயமாக மக்களுடைய நலன் கருதி இதிலே பங்கேற்பார்கள்.